அதே போல் பாருங்கள், ஒரு அம்மா, ஒரு பெண்மணி அம்மா அவர்கள் எந்திரிச்சிட்டு, கொடுத்ததெல்லாம் கொடுத்தா அது யாருக்காக கொடுத்தா, ஒருத்தருக்காக கொடுத்தா இல்லை ஊருக்காக கொடுத்தா. என்ன இதெல்லாம் பாட்டு? முந்த நாள் பாட்டு, நேற்று ஏதோ வசனங்கள். அங்கே என்ன சினிமா ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு. சட்டசபை என்றது அந்த முறையாக யாருமே செயல்பட கிடையாது. இப்போ அந்த பாட்டு யார் திரும்ப பொருத்தம்? எம்ஜிஆர் அவர்களுக்கு பொருத்தம் அந்த பாடலை. அப்புறம் கேப்டன் விஜயகாந்த், ஏன்னா அவங்கெல்லாம் வள்ளல். கொடுத்த கை, வாங்கின கை கிடையாது, கொடுத்த கை. இப்போது எம்ஜிஆர் ஆகட்டும், சினிப்பில் 130 படம் நடிச்சிருக்காரு. முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் அவர்கள். அவரோட சொத்துக்கள் எல்லாமே ஏழைகள் தான் எழுதி வச்சுட்டாரு. இப்போது முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் 92 நாளைய திருப்பின்ற திரைப்படத்திலேருந்து அறிமுகமாகி ஏதோ கேப்டன் விஜயகாந்த் சாரால் அறிமுகமாகி முன்னேறி பலாயிரம் கோடி வச்சுருக்காரு. இப்போது அந்த பணம் மக்களுக்கு கொடுத்துருங்க, மக்களுக்கு எழுதி கொடுத்துருங்க. அவ்வளோ பணம் இப்போது நம்ம போகும்போது என்னங்க கொண்டு போகிறோம்? ஒன்றுமே கிடையாது. மக்களுக்கு கொடுத்துருங்க. மக்களுக்கு எல்லாம் உங்களோட சொத்து உங்களுக்கு எவ்வளோ சம்பாதிச்சிருக்கீங்களோ உங்களுக்கு தேவையான சொத்து மட்டும் வச்சுக்கிட்டு மக்களுக்காக எல்லாமே கொடுத்துருங்க. அப்போ இந்த பாடல் பாடலாம். கொடுத்ததெல்லாம் கொடுத்தா அது யாருக்காக கொடுத்தா, ஒருத்தருக்காக கொடுத்தா இல்லை ஊருக்காக கொடுத்தா. அப்போ பாடலாம் அந்த பாடலை. அதுக்கு அப்போ தகுதி இருக்குது. இப்போது யாருக்குமே நீங்கள் நல்லதுக்கு பண்ண கிடையாது. உங்களுக்கெல்லாம் அந்த பாட்டு பொருத்தமே கிடையாது. உங்களை எல்லாம் உசுப்பேற்றுறாங்க. உஷாராக இருந்துக்குங்க. ஏன்னா இப்போ அவங்க கொள்ளையடிக்கிறீங்களா? இப்போ நீங்கள் நல்லவர் தாங்க முதலமைச்சர், நீங்கள் கொள்ளையடி அடிக்காமல் இருக்கலாம். ஆனால் இந்த மாதிரியெல்லாம் பேசுகிறத நீங்கள் எதுவுமே அவங்க செய்கிற தவறுகள் நீங்கள் எதுவுமே கண்டுக்க மாட்டீங்க. அதற்காக தான் ஒரு மினிஸ்டரும் ஒரு எம்எல்ஏ உங்களை அப்படியே புகுந்து அப்படியே உச்சத்து ஏறி ஒரு நாள் உங்களுக்கு முடிச்சிருவாங்க கதையை. ஒன்றுமே இல்லாமாக்கி உங்கள் கட்சிக்கு கெட்ட பேர் உண்டாக்கி, உங்களுக்கு கெட்ட பேர் உண்டாக்கி உங்களை நடுத்தருவில் விட்டுருவாங்க. யார்? உங்கள் கட்சிக்காரங்க. அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏன்னா நான் உங்களுக்கு எனக்கு ஒரே ஏஜ் தான் இருக்கோ, ஒரு நண்பனாக ஒரு எச்சரிக்கை சொல்கிறேன். மக்களுக்கு நல்லது பண்ணுங்கள். அதே போல் எலெக்ஷன் வரக்கு நீங்கள் என்ன சொன்னீங்க? 6 சிலிண்டர்கள் இலவசமாக வழங்கப்படும் அப்படின்ட்டு. இப்பொழுது என்ன சொல்கிறீங்க? வருடத்துக்கு 2 லட்சத்துக்கு வருமானம் கீழே உள்ளவருக்கு மட்டும்தான் அப்படின்னா இது என்ன விதத்தில் நியாயம்? அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு தெளிவாக சொல்லியிருக்கணும் மக்களுக்கு. இப்போது உங்கள் மேலே கெட்ட பேர் வந்துச்சா? இப்போ உங்களுக்கு தானே கெட்ட பேர். சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு தானேங்க கெட்ட பேர். இப்போது நீங்கள் என்ன சொன்னீங்க? ஆட்சிக்கு வராதுக்குனால எல்லாம் எடுத்து விட்டீங்க. அதை பண்ணுற இதை பண்ணுற. இப்போ பார்த்து பாருங்கள், உங்களோட ஆட்சியில் உண்மையிலே இத்தனை ஆண்டுகளாக 1947வது ஆண்டு சுதந்திரம் பெற்ற நாள்லேருந்து இன்று வரைக்கும் உண்மையில் இந்த 3 மாதத்தில் இந்த 100 நாட்கள் நடந்த ஆட்சி மோசமான ஆட்சி. எங்கே பார்த்த கொலை கற்பழிப்பு, சிறுமி கற்பழிப்பு, மூத்தாட்டிக்க கற்பழிப்பு, இந்த மாதிரி நடந்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி ஏதோ போதைப் பொருட்களை ஒழிக்கிறேன்னு சொன்னீங்க. ஒரு வெங்காயம் காணோம், இன்னும் அதிகமாக தான் உள்ளது. இப்படி இருக்கீங்க நீங்கள். இப்படி இருக்கீங்க. இதில் வேறு உங்களுக்கு ஒன்றும் பிரதமர் பதவி வேறு ஆசை. இதே செய்கிறதுக்கு உங்களுக்கு இது இல்லை. அடுத்த பிரதமர் நீங்களா? இந்த மாதிரி சொன்னவங்கெல்லாம் காணாமல் போயிட்டாங்க. கனவு காணுங்க, அவ்வளோதான். இப்போ நான் கூட என் கனவில் ஒரு 25 முறை எனக்கு கனவு வந்திருக்கு. என்ன கனவு தெரியுங்களா? நான் பிரதமர் ஆகிற மாதிரி, நான் செங்கோட்டையில் கொடியேற்றுற மாதிரி, அது போல் எனக்கு கனவு வந்திருக்கு. கனவுக்கு யார் வேணால் காணலைங்க. ஆனால் அதெல்லாம் அவருக்கு ஆகுமா? சொல்லுங்க பார்க்கலாம். மோடி தவிர வேறு யாருக்குமே அந்த தகுதி கிடையாது. அடுத்து எங்கள் கட்சி தான், எங்கள் ஆட்சி தான். இனிமேல் பிஜேபி தான், ஒன்லி பிஜேபி ஆட்சி தான் இந்தியா முழுவதும் இருக்குமே தவிர, இப்போ 24 ஸ்டேட்டில் நாங்கள் தான் இருக்கோம். நினச்சிங்களா? இன்னும் 6 ஸ்டேட் இருக்குது. அது நாங்கள் பிடிச்சிருவோம். அது நாங்கள் பூர்த்தி செய்துட்டா நிரந்தர பிரதமர் நாங்கள் தான்
நிரந்தர முதலமைச்சர்களும் நாங்கள் தான். எல்லா இதுலேயும் தமிழ்நாட்டிலையும் இப்போது நீங்கள் உங்கள் ஆதவ அர்ஜுனை கேட்டார், தமிழ்நாட்டிலேருந்து ஒரு பிரதமர் ஆகணுன்ட்டு. அதெல்லாம் பாருங்கள், ஆவாங்க. அப்படி ஆனால் கூட உங்கள் கட்சியால் ஆகாது. பிஜேபி தவிர வேறு எந்த கட்சியில் சேர்ந்தவங்க தமிழ்நாட்டுக்காரங்க ஆவாங்க. எப்பாவது ஒரு நாள் அவங்க தமிழ்நாட்டை சேர்ந்த மக்கள் யாராவது ஒருத்தர் எங்கள் பிஜேபியில் கண்டிப்பாக ஒருத்தர் ஆவாங்க ஆச்சுங்களா. மற்றபடி உங்களுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. இந்த 100 நாட்களில் உங்கள் லட்சணத்தை இது தெரியுது என்ன பண்ணுறீங்கன்ட்டு. அதனால் நான் என்ன சொல்ல வர்றேன்னா, மக்களுக்கு நல்லது பண்ணுங்கள், மக்களுக்கு நல்லது செய்யுங்க. இப்போ ஆதவ அர்ஜுனா அப்படி பேசுகிறாரு, நீங்கள் அவருக்கு கொஞ்சம் கண்டிங்க. அவரோட துறை என்ன இருக்கோ அதை மட்டும் பேசிட்டு வாயை பொட்டுக்கிட்டு உக்கார சொல்லுங்கள். சம்பந்தம் இல்லாதவங்க எந்திரிச்சு இப்போது அந்த துறைக்காரங்க தான் பேசணும். இப்போது இவங்களை யார் விவசாயத்துறை அமைச்சர் கேள்வி கேட்டால் மின்சாரத்துறை அமைச்சர் எந்திரிச்சு பதில் சொல்கிறாரு. மின்சாரத்துறை அமைச்சர் கேள்வி கேட்டால் விவசாய இது என்னது விளையாட்டுத்துறை அமைச்சர் பதில் சொல்கிறாரு. விளையாட்டுத்துறை அமைச்சர் கேள்வி கேட்டால் போக்குவரத்துறை அமைச்சர் இருந்துட்டு பதில் சொல்கிறாரு. என்ன நடத்துகிறீங்க இதெல்லாம் ஆட்சியா இது? இதெல்லாம் டிவிக்கு ஆட்சியா? ஒரு சாதனை கிடையாது. ஆனால் கடன் மட்டும் நல்லா சூப்பராக 100 நாட்களில் கடன் நல்லா சூப்பராக பண்ணி வச்சுருக்குங்க. எத்தனை 50,000 கோடியா ஏதோ போன மாதம் கேள்விப்பட்டேன். 25,000 கோடி தாவேக்கோட சாதனை கடன். எப்படியெல்லாம் இருக்குது பாருங்கள். எனக்கு உண்மையில் நினச்சா எனக்கு சிரிப்பதாக இருக்குது. தகுதி இல்லாதவங்கெல்லாம் எம்எல்ஏக்கள், தகுதி இல்லாதவெல்லாம் என்னது அமைச்சர்கள், பேச தெரியாதவெல்லாம் அமைச்சர்கள். யாராவது ஒருத்தர் தெளிவாக பேசுகிறாங்களா? தெளிவாக யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம். தெளிவாக கரெக்டாக பேசுகிறேன் அப்படின்ட்டு. சிஎம் பதவி ஒன்று கவுன்சிலர் பதவி கிடையாதுங்க, பெரிய பதவி. தமிழ்நாட்டில் ஒரு ஸ்டேட்டை ஆண்ட வேண்டியது பதவி அது. ஜோசப் விஜய் அவர்களே, எதாக இருந்தாலும் நீங்கள் தான் முதலமைச்சர். நீங்கள் பேசினா தான் சட்டசபை நல்லாயிருக்கும். ஆதவ அர்ஜுனவை சரி, எந்த அமைச்சரை சரி, அந்தந்த துறை சம்மந்தப்பட்ட விஷயம் மட்டும் பேசி உக்காரலாம். அதே போல் இவர் சபாநாயகர் பாருங்கள், அவர் பொதுவான ஆள், அதாவது கிராஸ் மாதிரி பேலன்ஸ் பண்ணணும். இப்போ அவர் என்ன பண்ணிருக்காருன்னா, ஆளுங்கட்சிக்கே சப்போர்ட் பண்ணுறாரு, எதிர்கட்சிக்கோ இல்லை எதிரி எம்எல்ஏக்களுக்கு பண்ண கிடையாது. 234 எம்எல்ஏக்கு அவர் பொதுவான ஆள். அதுக்கு பேர் தான் சபாநாயகர். அவர் பொதுவாக பேசணும். முதலமைச்சர் தப்பாக பேசுனா கூட உக்காருங்கன்னு சொல்லணும். ஆதவ அர்ஜுன் தப்பாக பேசுனா உக்காருங்கன்னு தான் சொல்லணும், யாராக இருக்கட்டும். அதை விட்டுட்டு நீங்கள் எதிர்கட்சி தலைவருங்களை மூத்தவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க, இபிஎஸ்ஸு இந்த மாதிரி போல் அவங்களெல்லாம் நீங்கள் உக்கார சொல்கிறீங்க. அவங்க எதனா நியாயத்தை கேட்டால்